இன்னைக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் டு டிஜிட்டல் பேங்கிங் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். என்னோட இந்த சேனலே வந்து பேசிக்கா வந்து ரொம்ப பெரிய மேதாவிகள் அண்ட் இன்டெலிஜென்ஸ் பீப்புளுக்கான விஷயம் இல்ல. லேமன் வியூல சாதாரணமா ஒரு தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி வந்து ஒரு சின்ன விஷயத்த சொல்றது அப்படிங்கறதுல தான் என்னோட சேனல் பேசிக்காவே இருக்கு. ஸோ வந்து நிறைய பேர் வந்து இவ்வளோ டீடைல்ஸ் அட்டென்ஷன் டு டீடைல்ஸ் தேவையா அப்படின்லாம் யோசிச்சீங்கன்னா ப்ளீஸ் யூ கோ த்ரூ சம் அதர் சேனல் அப் டு யுவர் இன்டெலிஜென்ஸ் லெவல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு விஷயம் சொல்றேன், எறும்புக்கு வந்து எப்படி சாப்பாடு கொடுப்போம்? எறும்புக்கு சாப்பாடு போடணும்னா அரிசி மாவு கோலம் போடுவோம், இல்லைன்னா வந்து அரிசியை வந்து தூவி விடுவோம். அதே ஒரு யானைக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா கவலம் கவலமா வந்து உருட்டி யானையோட தும்பிக்கையில கொடுத்து அது வாய்க்குள்ள போடும். சோ இதுல எதுவுமே வந்து குறைவு நிறைவுங்கிறது கிடையாது. யானைக்கு நான் சாப்பாடு கொடுக்கல, எறும்புக்கு தான் சாப்பாடு கொடுத்துருக்கேன். நானே ஒரு எறும்பு, எறும்புக்கு தான் என்னால சாப்பாடு கொடுக்க முடியும். யானைக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு இன்னும் நான் வளரலன்னு வச்சுக்கோமே. சோ அதனால வந்து இட்ஸ் நாட் நெசசரி. வெரி பிரில்லியன்ட் பீப்புள் வந்துட்டு இது அப்படி அது இப்படின்னு ஐ டோன்ட் நீட் எனி கிரிட்டிசிசம்ஸ். ஜஸ்ட் இட்ஸ் ஃபார் ஆன்ஸ் அப்படின்ட்டு நீங்க உங்களுடைய ப்ராசஸ், உங்களுடைய சர்க்கிள் வந்து உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் லெவல் ஆஃப் சர்க்கிள் இருக்கும்ல, அந்த சர்க்கிளுக்கு எப்படி எஜுகேட் பண்ணணும், எப்படி சொல்லணுங்கிறதுக்கு யூ கோ ஆன் டு தட். நான் அதுக்கும் தனி சேனல் வச்சிருக்கேன். அதுல வந்து ஐ ட்ரை டு புட் சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் திங்ஸ். இதுல ரொம்ப லேமன் வியூல வாட் இஸ் ஜஸ்ட் ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் நம்ம எஸ்பெஷலி இந்த வீடியோக்கு முன்னாடினா இதுல எனக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, நீங்க இன்னும் இதுல இதை சொல்லியிருக்கலாம், இன்னும் அதை சொல்லியிருக்கலாங்கிற நிறைய சஜஷன்ஸ் வருது. அது இந்த சேனலுக்கு இவ்வளவு தேவை போதும். ஏன்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டிஜிட்டல் பேங்கிங் நம்ம பேசும்போது யூஎஸ்ல இருந்து கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணலாம், டிஜிட்டல் பேங்கிங்ல நீங்க இந்த விஷயத்த இன்னும் சொல்லலை அப்படின்னு சொல்லி. ஸோ என்னோட ஆஸ்பெக்ட், என்னோட கான்செப்ட் பின்னாடி என்ன இருக்குங்கிறத ஐ வாண்ட் டு மேக் இட் கிளியர். அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோக்கு முன்னாடி இவ்வளவு விஷயங்களை வந்து சொல்றேன். எஸ், டெஃபினெட்லி எல்லாருக்குமே எல்லாம் தெரியணுங்கிறது ஓகே ஃபைன். ஆனா அது எனக்கு எப்படி சொல்லணும்னு இருக்குல்ல, அதுல வந்து ஐ எம் கான்சென்ட்ரேட்டிங். ஸோ டெஃபினிஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இட் ரெஃபர்ஸ் டு டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் டு டெலிவர் பேங்கிங் சர்வீசஸ். சாதாரண பேங்கிங் சர்வீசஸ், என்னெல்லாம் பேங்கிங் சர்வீசஸ் இருக்கும்? ஒரு பாஸ்புக் என்ட்ரி போடுறதாகட்டும், இல்லைன்னா வந்து வேற ஒரு ஏடிஎம் யூஸ் பண்றோம், பணம் எடுக்கிறது, பணம் போடுறது, அது மாதிரியான சின்ன சின்ன சர்வீசஸ்ல இருந்து பேசிக் சர்வீசஸ் ஓட டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றது தான் வந்து டிஜிட்டல் பேங்கிங் அப்படின்னு சொல்லலாம். இதுல குளோப் இதோட கோல் என்னன்னா 24/7 பேங்கிங் ஆக்சஸ் வித்தவுட் அ நீட் டு விசிட் த பிசிக்கல் பிரான்ச். பிசிக்கல் பிரான்ச்சை வந்து நீங்க போய் விசிட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. உங்களுடைய வீட்டுல இருந்தே நைட் 2 மணிக்கு கூட நம்மளால இன்னைக்கு மணியை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. இந்த 24/7 அப்படின்னு அர்த்தம்னா 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு. அப்ப 7 நாள், வாரத்துல 7 நாள். ஸோ 7 நாள் 24 மணி நேரமும் செயல்பட்டு இருக்கக்கூடியது தான் நம்ம டிஜிட்டல் பேங்கிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த கீ சேனல்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, மொபைல் பேங்கிங் ஆப்ஸ். நமக்கு மொபைல் ஆப் எல்லா பேங்க்ஸுமே ஆல்மோஸ்ட் இப்போ வந்து மொபைல் பேங்கிங் ஆப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்பிஐல இருந்து, இந்தியன் பேங்க்ல இருந்து, இண்டோசிஸ்னு ஒரு பேர் வச்சு எவ்ரிபடி இஸ் ப்ரொவைடிங் தேர் மொபைல் பேங்க் ஆப்ஸ். இன்டர்நெட் பேங்கிங் பிளாட்ஃபார்ம்ஸ், இன்டர்நெட் மூலயமா வந்து ஆன்லைன் பேங்கிங் பண்றது. chatbots or virtual assistants. இந்த chatbots or virtual assistants, ஏடிஎம், கிஸ்கோஸ் தான் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த chatbots வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு we are going to see. Can I help you னு சொல்றது, இல்லைன்னா வந்து why does the virtual assistants do, அவங்க பேசுறது, இது எல்லாமே comes under this basic key channels of விஷயத்துல. விர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ்னா ஒரு நம்மளே வந்து டைரக்டா வந்து பேசுறது, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூன்னு கேட்கறது. கிஸ்கோஸ் அண்ட் ஏடிஎம்ல இன்னைக்கு நம்ம என்ட்ரி போட முடியுது, எல்லா விதமான விஷயங்களையும். கோர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஜிட்டல் பேங்கிங் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா, என்ன குணாதிசயங்கள் டிஜிட்டல் பேங்கிங் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த பேசும்போது அதுக்கு என்னெல்லாம் வந்து குணாதிசயங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இதுல பார்ப்போம். அக்கவுண்ட் services open and manage real-time updates.
ஸோ நம்மளால வந்து சும்மா அது வந்து ஒரு கற்பனையான விஷயம் அப்படிங்கறதெல்லாம் வந்து கிடையாது. நம்மளால ஒரு ரியல் டைம் அப்டேட்குள்ள நம்மளால வந்து போக முடியும். அது மட்டும் இல்ல, ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் லைக் என்இஎஃப்டி, ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ், யூபிஐ, இது எல்லாத்தையுமே நம்மளால வந்து இன்டர்நேஷனல் ரெமிட்டன்ஸ் வந்து பண்ண முடியும். ஏன்னா வந்து இன்டர்நேஷனல் ரெமிட்டன்ஸுங்கிறது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் வந்து 90s கிட்ஸ் அப்படின்னா அந்த பீரியட்ல வந்து அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. அவ்வளவு ஈஸியா வந்து ஒரு ஃபண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல நம்மளால டிரான்ஸ்ஃபர் பண்ணவும் முடியாது, அதே மாதிரி வாங்கவும் முடியாது. அது மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து அது மாதிரி இல்லை. அதே மாதிரி இந்த என்இஎஃப்டி அப்படின்னா வந்து நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர். ஸோ இது மாதிரி விஷயங்கள் நேஷனல் லெவல்ல வந்து எலக்ட்ரானிக் ஃபண்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது, அது மாதிரியான பிரச்சனைகள் வந்து நம்ம ஈஸியா கையாளக்கூடிய ஒரு விஷயமா இந்த டிஜிட்டல் பேங்கிங் கொண்டுட்டு வந்தாங்க. ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட், ஆர்டிஜிஎஸ் அப்படின்னா வந்து ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். இதோட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா மோர் தென் 2 lakhs வரைக்கும் வந்து we can settle the amount. அதே மாதிரி யூபிஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஐஎம்பிஎஸ் அப்படிங்கிறதுக்கும் வந்து என்னன்னா இமீடியட் பேமெண்ட் சர்வீஸ், 24/7 இமீடியட்டா நம்மளால பே பண்ண முடியும். ஸோ இது மாதிரி அப்ரிவேஷன்ஸ்லாம் வந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் பில் பேமெண்ட், யூட்டிலிட்டி பில், சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் கிரெடிட் கார்டு டியூஸ், இது எல்லாத்தையும் நம்மளால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். டிஜிட்டல் பர்சனல் லோன்ஸ், இஎம்ஐ கால்குலேட்டர், இன்ஸ்டன்ட் டிஸ்பர்ஸ்மெண்ட், ஈஸியா வந்து நம்மளால டிஸ்பர்ஸ் பண்ண முடியும். ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ், ஆன்லைன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட், இன்சூரன்ஸ், ட்ரேடிங், இதெல்லாம் நம்மளால ஈஸியா பண்ண முடியும். இது எல்லாமே comes under the digital banking. Benefits of digital banking. ஸோ எதெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிஜிட்டல் பேங்கிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 24/7 ஆக்சசிபிலிட்டிஸ். ஸோ 24 மணி நேரத்துக்கு வந்து 7 நாளைக்குமே வந்து அது ஆக்சசிபிளா இருக்கும். கன்வீனியன்ட்டா இருக்கும். குயிக் அண்ட் பேப்பர்லெஸ் ப்ராசஸ். பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு லாங் லெட்டர் எழுதுறது இது எல்லாமே நமக்கு அவசியம் இல்லை. ஈஸியா நம்மளால அதை ஹேண்டில் பண்ண முடியும். காஸ்ட் எஃபிஷியன்சியா இருக்கும். ரெடியூஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஃபார் பேங்க்ஸ் அண்ட் லோவர் நோ ஃபீஸ் ஃபார் யூசர்ஸ். ஆப்ரேட்டிங் காஸ்ட்ங்கிறது கம்மியாகும். அதே மாதிரி என்ஹான்ஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், இன்டர்ஃபேசஸ், இன்ஸ்டன்ட் அலர்ட்ஸ் கொடுக்கறது, பணம் எடுத்திருந்தாங்கன்னா இம்மிடியேட்டா நமக்கு வந்து எவ்வளவு பணம் எடுக்கப்பட்டிருக்குங்கிறத அலர்ட்ஸ் கொடுக்கறது, பர்சனல் ஃபினான்ஷியல் டூல்ஸ் கொடுக்கறது, இது எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். எக்கோ ஃப்ரெண்ட்லி, லெஸ் பேப்பர், ரெடியூஸ் நீட் ஃபார் பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பேப்பர் லெஸ்ஸா யூஸ் பண்றது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி வந்து ரெடியூஸ் பண்றது. இல்லை நம்ம ஒரு பஸ்ஸை பிடிச்சி காரை பிடிச்சி ஏறி போய் பேங்க்ல போய் நின்று இது மாதிரியான நிறைய ப்ராசஸை இந்த டிஜிட்டல் பேங்கிங் வந்து குறைக்குதுன்னு சொல்லலாம். ரிஸ்க் அண்ட் சேலஞ்சஸ், இதுல என்னெல்லாம் ரிஸ்க் இருக்கு? எல்லாத்துலயுமே வந்து கண்டிப்பா வந்து தேர் வில் பி சம் ரிஸ்க் அண்ட் சேலஞ்சஸ் வில் பி தேர். என்னெல்லாம் ரிஸ்க் இருக்கு அப்படின்னு பார்த்தா சைபர் செக்யூரிட்டிங்கிறது, ஃபிஷிங், ஹேக்கிங், டேட்டா பிரீச்சஸ், டேட்டாவை திருடுறது, ஹேக் பண்றது, இல்லைன்னா வந்து வைரஸை வந்து பரப்பி விடுறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பாசிபிளா இருக்கு. அதே மாதிரி டிஜிட்டல் லிட்ரஸி கேப். சம் யூசர்ஸ் நம்ம எல்லாமே வந்து டிஜிட்டல்ல இந்தியா ஆக்கிட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம்னு சொல்லலாம். பட் ஆனா இன்னும் கூட நம்மளுடைய கிராமங்கள்ல ஏடிஎம் யூஸ் பண்றது எப்படின்னு தெரியாம நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க. இன்னும் கூட வந்து ஏடிஎம்ல பணம் போட்டு எடுக்கிறதுங்கிறது ஒரு தேவையில்லாத விஷயம்னு நினைக்கிறாங்க. கூகுள் பே யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. சோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்கதான் செய்யுது இல்லையா? சோ அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பாசிபிள் இருக்கு. ஃபிஷிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து அன்யூசபிள் பண்றது, அதாவது ஒரு ரெப்யூட்டேஷன்ஸை கெடுக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ரிஸ்க் அண்ட் சேலஞ்சஸ்ன்னு எடுத்துக்கலாம். சிஸ்டம் அவுட் ஏஜஸ், சம்டைம்ஸ் வந்து டெக் ஃபெயிலியர் கேன் டிஸ்டர்ப்ட் ஆக்சஸ். ஸோ நம்ம வந்து அந்த ஆப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா திடீர்னு ஃபோன் சரியா இல்லாம போயிடுச்சு அப்படின்னா நம்மளால மேபி அந்த ஆப் யூஸ் பண்ண முடியாம போகலாம். இது மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஃப்ராட்ஸ் அண்ட் ஸ்கேம்ஸ், ஃபேக் ஆப்ஸ், சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக்ஸ், இது எல்லாமே வந்து இதுல இருக்கு. ரெகுலேட்டரி கம்ப்ளையன்சஸ், கேஒய்சினா நோ யுவர் கஸ்டமர் அண்ட் ரிக்வயர்மெண்ட் மஸ்ட் பி மெட் டிஜிட்டலி. நம்மளுடைய கஸ்டமர் யாருன்னு நமக்கு தெரியும். இதுலதான் இப்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் சைபர் கிரைம்ஸ் வந்து நோ யுவர் கஸ்டமர்ல தான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் இந்த நோ கஸ்டமர்ஸ்லனா
கஸ்டமரை பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேங்க் வந்து சில டீடைல்ஸ் கேட்பாங்க. உங்க பேர் என்ன, எந்த ஏரியால இருக்கீங்க, இது மாதிரி நிறைய விஷயங்களை கேட்பாங்க. ஆனா இப்ப அதையே வந்து நாங்க இந்த பேங்க்ல இருந்து கால் பண்றோம், உங்க பேர் என்ன, நீங்க எந்த ஏரியால இருக்கீங்கன்னு கேட்டு அந்த தகவலை பயன்படுத்தி அவங்க பணத்தை எடுக்கிறதா வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஏஎம்எல், ஆன்டி மணி லாண்டரிங், அதாவது மணி லாண்டரிங் பண்றது. மணி லாண்டரிங்னா பிளாக் மணியை வந்து நல்ல மணியா மாத்துறது. இது மாதிரி விஷயங்களை பண்ணாம இருக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ட்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டிஜிட்டல் பேங்கிங். ஸோ டிஜிட்டல் பேங்கிங்கோட ஃபியூச்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நியோ பேங்க்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தப்போ அதெல்லாம் ரிஸ்க் அண்ட் சேலஞ்சஸ்ன்னு பார்த்தோம். சில சமயம் அதை பண்ணாம இருக்கிறதுக்கும் அந்த ரிஸ்க் அண்ட் சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்றதுக்கும் நிறைய விஷயங்கள் பண்றாங்க. இருந்தாலும் திஸ் வேர் த ரிஸ்க் அண்ட் சேலஞ்சஸ். இப்போ வந்து ட்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டிஜிட்டல் பேங்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபுல் டிஜிட்டல் பேங்க் வித் நோ பிசிக்கல் பிரான்ச்சஸ். இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, பிசிக்கல் பிரான்ச்சஸே ரொம்ப கம்மியா இருக்கும். எல்லா இடத்துலயும் வந்து பேங்க்ஸ் வந்து இருக்காது. ஏஐ மிஷின் லேர்னிங் வந்துரும். அதுல வந்து ஃப்ராடை டிடெக்ட் பண்றது, பர்சனலைஸ்டு சர்வீசஸ் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து பாசிபிள் ஆயிடும். பிளாக் செயின் அண்ட் டிஜிட்டல் கரன்சி, செக்யூர் டிரான்ஸ்பரண்ட் டிரான்சாக்ஷன், சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சிஸ், டிரான்ஸ்பரண்டா டிரான்சாக்ஷன்ஸ் யூஸ் பண்றது, டிஜிட்டல் கரன்சிஸ் யூஸ் பண்றது, இது எல்லாமே வந்து பாசிபிள் ஆயிடும். ஓப்பன் பேங்கிங் ஏபிஐஸ், சீம்லெஸ் தேர்ட் பார்ட்டி இன்டகிரேஷன்ஸ், இது மாதிரி விஷயங்கள், பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்றது, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து டிஜிட்டல் ஆயிடும். இது ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ். நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஜாயிண்ட் சிக்னேச்சர் போடுவாங்களா, அந்த யாராவது அந்த அக்கௌண்ட் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க நம்ம போடும். இப்பவுமே கூட அந்த ப்ரொசீஜர் இருக்கு. ஆனா இப்ப நிறைய வந்து நம்மளால ஆன்லைன்லயே கூட அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிக்க முடியும். அப்ப அந்த ப்ரொசீஜர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பார்ப்பாங்க. அவங்களுடைய கையெழுத்துக்களை பார்ப்பாங்க. அதுக்கு போய் ஒருத்தர்கிட்ட ரொம்ப வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணிட்டு நின்றுட்டே இருக்க வேண்டி இருக்கும். ஏதோ நம்ம 10 லட்ச ரூபாய்க்கு கடனுக்கு கையெழுத்து போட வர மாதிரி தான் பில்டப் பண்ணுவாங்க வேற. அது ரொம்ப டஃப்பா இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ், இது அப்ளிகேஷன் பேஸ்டா இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டல் பேங்கிங்ல கொண்டுட்டு வரலாம். வாய்ஸ் அண்ட் பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் என்ஹான்ஸ் செக்யூரிட்டி அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். செக்யூரிட்டிஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்றதுக்கு இது எல்லாத்துக்குமே டிஜிட்டல் பேங்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். அதே மாதிரி டூ சப்ஸ்கிரைப் த சேனல். நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்க.